இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 18th சம் தான் பாருங்கள். இஃப் காஸ் டீட்டா அப்படி ஒரு மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் சைன் டீட்டாவால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா I2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது மல்டிபிள் பண்ண போகிறேன், இதை இங்கே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ காஸ் டீட்டான்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த மேட்ரிக்ஸுக்கு. ஸோ அப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் காஸ் டீட்டா காமன். ஸோ காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா, ஸோ மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை காஸ் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு செகண்ட் மேட்ரிக்ஸ் சைன் டீட்டா இன்ட்டு எக்ஸு சைன் டீட்டா, சைன் டீட்டா இன்ட்டு மைனஸ் காஸ் டீட்டா, ஸோ மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. ஓகேங்களா? சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா சைன் டீட்டா. நம்ம சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு எழுதலாம், தப்பு கிடையாது. பட் ஆல்ரெடி காஸ் டீட்டா சைன் டீட்டா எழுதியிருக்கிறதுனால அதே ஆர்டரில் வரணுன்றதுக்காக தான் இந்த நம்பர் முன்னாடி பின்னாடி ஃபஸ்ட்டு செகண்டை மாற்றி எழுதியிருக்கேன். பொசிஷன் மாற்றுறதுல தப்பு கிடையாது. மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 × 4னாலும் 4 × 3னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து சைன் டீட்டா இன்ட்டு எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு I2னா வேறு ஒன்றுமே இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. அதாவது இங்கே 2 × 2 தானே இருக்குது. ஸோ இதோட ரோ வந்து 2, காலம் நம்பர் 2. ஸோ 2 × 2ன்றப்ப I2ன்றப்ப இதுவும் 2 × 2 தான். ரெண்டு நம்பர் தான், 2 ரோ 2 காலம். பட் வந்து பார்த்திங்கன்னா டயகோனல் மட்டும் நம்பர் 1 இருக்கணும், மற்றதெல்லாம் 0 இருக்கணும் அப்படின்றது தான் I2. ஓகேங்களா? ஸோ இதுதான் I2. ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போமா? காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர், அதான் எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் நம்பர் ப்ளஸ் மைனஸ் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை இண்டிவிஜுவலாக எழுதலாம், இல்லாட்டி நம்ம மொத்தமாகவே கூட மேட்ரிக்ஸாகவே எழுதுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாமல். இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா எழுதிட்டேன் மேட்ரிக்ஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா ஆட் பண்ணால் என்ன வரும்? 0. ஓகேங்களா? அதே மாதிரி மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. அடுத்தது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா. ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கிறது காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா 0 காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 0 0 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஃபஸ்ட்டு டேர்மும் எதுக்கு ஈக்குவல்? இந்த 1ன்றதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ 0க்கு 0 செகண்ட் நம்பர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் நம்பர் 0க்கு 0 இருக்குது. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் 1க்கு ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி ரெண்டுமே 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன்? ஒரே தான் இருந்தாலும் வேறு இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது? 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு 1ன்றதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா எக்ஸு சைன் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது? சைன் டீட்டா எக்ஸ் இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் 1னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா 1 மைனஸ் காஸ், இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு போகும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்றது எதுக்கு ஈக்குவல்? சைன் ஸ்கொயர் டீட்டாவுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் டீட்டா. அப்போ எக்ஸு மட்டும் வேணும்னா இந்த சைன் டீட்டா அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துருமா? ஓகேவா? இது மல்டிப்ளிகேஷன். ஸோ சைன் டீட்டா மட்டும் அந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே ஸ்கொயரில் இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம், கீழே பவரை கேன்சல் பண்ணுவோம்.
ஸோ மீதி இருக்கக்கூடியது சைன் டீட்டா. ஸ்கொயரை தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். என்டையர் டேர்மை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கொயரும் இதில் பவரில் 1 இருக்குது, கேன்சல் பண்ணேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா. ஸோ எனக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 19th சம்மு பார்ப்போம்.